மதிப்புக்குரிய பேராசிரியர் அத்தங்கனி ரத்னபால தேரர் அவர்களே, தம்பர அமில தேரர் அவர்களே, ஏனைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் கிளிநொச்சியில் இருந்து இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு முன்னணியில் இணைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். சகோதரத்துவத்தின் மக்கள் அரண் என்ற அமைப்பின் பிரதிநிதியாகத்தான் நான் வந்திருக்கின்றேன். கிளிநொச்சியில் உள்ள எமது மக்களுக்கு முதலாளித்துவத்தின் கொடுமையை பற்றி தெரியாது, ஏகாதிபத்தியத்தின் கொடுமையை பற்றி தெரியாது. ஆனால் இனவாதத்தின் கொடுமையை பற்றித்தான் அங்கே இப்போ பேசப்படுகின்றது. இனவாதம் இவ்வளவு கொடுமையானது. அந்த இனவாதத்தை சாட்டாக வைத்துத்தான் இந்த ஏகாதிபத்தியம் இங்கே நுழைய முனைகிறது. ஆகவே ஏகாதிபத்தியத்தின் நுழைவாயிலாக இருக்கின்ற இந்த இனவாதத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் இந்த நாட்டில் ஏகாதிபத்தியம் நுழையாமல் தடுக்க முடியும் என்பதில் நான் அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கடந்த 30 வருடங்களாக தமிழ் பிரதேசங்களில் அரசியல் செய்தவர்கள் கூட ஏகாதிபத்தியத்தின் சார்பாக, ஏகாதிபத்தியத்தின் நலன் கருதி ஏகாதிபத்தியத்தை எமது இரட்சகர்களாக காட்டித்தான் அங்கே அரசியல் வளர்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஏகாதிபத்தியத்தின் நலன்கள் எவ்வாறானது என்பதை நாம் சர்வதேச ரீதியாக எவ்வளவு கொடுமைகளை செய்தது, அந்த கொடுமைகளின் வழியாக சாதாரண மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு என்பது எமது நாட்டில் இன்று பல்வேறு தரப்பினராலும் பேசப்படுகின்றது. இனரீதியான ஒடுக்குமுறைகளை மேற்கொண்டு வரும் இந்த அரசாங்கமானது, அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற பலரும் ஏகாதிபத்திய உணர்வை பற்றி பலவாறாக பேசிக்கொள்கிறார்கள். அந்த ஏகாதிபத்திய உணர்வு என்பது எமது நாட்டில் உள்ள ஒரு பகுதி மக்களை ஒடுக்குவதற்காக கையாளப்படுகின்றதா என்பதில் எமக்கு சந்தேகம் உள்ளது. உண்மையாக ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம் இந்த மக்களுக்கு, எமது நாட்டு மக்களுக்கு விரோதமானது. அதே போல இனவாதமும் அதே விதமானதுதான். இனவாதம் இருக்கின்ற வரையில், இனவாதத்துக்கு சரியான முறையில் தீர்வு காணாத வரையில் எமது நாட்டில் உள்ள ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவோ அல்லாட்டா முதலாளித்துவத்துக்கு எதிராகவோ நாம் குரல் கொடுப்பதில் அர்த்தமில்லை. இது ஏகாதிபத்தியம், எமது நாட்டில் ஏகாதிபத்தியமும் முதலாளித்துவமும் இனவாதத்தை வளர்த்து தமது வாழ்வை, தமது இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் இந்த இனவாதத்தை கையாளுகின்றது. ஆகவே நாம் இந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான முன்னணியில் அங்கம் வகிக்கின்ற சகலரும் இந்த இனவாதத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்து ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் இந்த நாட்டிலிருந்து அழிப்பதற்கான முனைப்போடு செயற்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏகாதிபத்திய எதிர்ப்பு அநேகமாக எமது பகுதி மக்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று சொன்ன உடனே இது தமிழ் மக்களுக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு எதிரானது. ஏனென்றால் ஏகாதிபத்தியம் தான் எங்களுக்கு இப்போ கை கொடுக்குற அளவுக்கு கதைச்சு கொண்டிருக்கு. குள்ளநரி வேதாந்தம் பேசுவது போல ஏகாதிபத்தியம் எங்களுக்காக குரல் கொடுக்கிறது. எமது நாட்டு மக்கள், எமது நாட்டிலே உள்ள முற்போக்கு சக்திகள் வடகிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது, அந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது வேலை குறைவாகவே நமக்கு தெரிகின்றது. அவர்களின் குரல் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எவ்வளவு முனைப்போடு கொடுக்கிறார்களோ அதே போல வடகிழக்கு மக்களின் தேவைகள், இன்றைய 3 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் முடிவடைந்து 3 வருடங்களுக்கு மேலாகின்றது. ஆனால் அந்த மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், துயரங்களை நேரடியாக நீங்கள் வந்து பார்த்தால்தான் புரியும் என்று நினைக்கின்றேன். பத்திரிகைகள் வாயிலாக எமக்கு வசந்தம் வீசுவதாகவும் தென்றல் வீசுவதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். அங்கே வசந்தமும் வீசவில்லை, தென்றலும் வீசவில்லை. எமக்கு அங்கே இராணுவ தென்றல் தான், இராணுவ வசந்தம் தான் வீசுகிறது. இராணுவ அடக்குமுறைகள் எமக்கு, நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதாக இருந்தாலும் எங்களை இராணுவம் அவதானித்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் நாங்கள் புலியாகத்தான் பார்க்கப்படுகின்றோம். நாம் புலிகள் அல்ல. புலிகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். தோற்கடிக்கப்பட்ட பிறகு எங்களை இன்னும் புலிகளாக கணித்து எங்களுக்கான பல ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. அங்கே
ஒரு 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 ஒவ்வொரு இளைஞர்களும் பயப்பீதியுடன் தான் வாழுகிறார்கள். அவர்களை எப்போ புலி என்று பிடித்து விடுவார்களோ என்ற எண்ணம் தான் அந்த மக்களுக்கு இருக்கின்றது. காணாமல் போதல், கடத்துதல் இதெல்லாம் சாதாரண நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான நேரங்களிலே நாம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக எப்படி குரல் கொடுக்கின்றோமோ அவ்வாறே எமது நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு கொடுமைகளுக்கு எதிராகவும் இந்த பகுதியை இன மத சார்பற்ற விதமாக எல்லா இடங்களிலும் நடக்கின்ற கொடுமைகளுக்கு, முதலாளித்துவ கொடுமை எங்கு நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுத்து நாம் எமது இந்த ஏகாதிபத்திய முன்னணியினை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை